ஹரே கிருஷ்ணா. தெய்வத்து ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 5 மைத்ரேயருடனான விதுரரின் உரையாடல்கள் பதங்கள் 27-28 27ஆம் பதம் ததோபவன் மகத்தத்வம் அவ்யக்தாத் காலச்சோதிதாத் விஞ்ஞானாத்மாத்ம தேகஸ்தம் விஸ்வம் வயம்ஸ் தமோ நுத. மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு நித்திய காலத்தினால் தூண்டப்பட்டு மகத்தத்துவம் எனப்படும் மொத்த ஜட சக்தி தோன்றியது. பரமபுருஷர் தமது சொந்த உடம்பிலிருந்து தூய நற்குணமான இந்த மகத்தத்துவத்திற்குள் பிரபஞ்ச தோற்றத்திற்குரிய விதைகளை பதித்தார். பொருளுரை. காலப்போக்கில் கருவுறச் செய்யப்பட்ட பௌதிக சக்தியானது முதலில் பௌதிக மூலப்பொருட்களாக தோன்றியது. ஒவ்வொன்றும் கைகூடுவதற்கு அதனதன் கால அளவு தேவைப்படுகிறது. எனவே தான் காலத்தால் தூண்டப்பட்ட காலச்சோதிதாத் என்னும் சொல் இங்கு உபயோகிக்கப்பட்டுள்ளது. மகத்தத்துவம் மொத்த உணர்வாகும். ஏனெனில் அதன் ஒரு பகுதி ஒவ்வொருவரிலும் புத்தியாக செயற்படுகிறது. இந்த மகத்தத்துவமானது பரமபுருஷரின் பரம உணர்வுடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளது என்றாலும் அது ஜடமாக தோன்றுகிறது. மகத்தத்துவம் அல்லது தூய உணர்வின் நிழல்தான் படைப்பு ஆரம்பமாகும் இடமாகும். அது தூய நற்குணத்துடன் சிறிதளவு ரஜோகுணமும் கொண்டதாக இருப்பதால் இந்நிலையிலிருந்து செயல் உற்பத்தி செய்யப்படுகிறது. 28ஆம் பதம் சோபி அம்சகுண காலாத்மா பகவத் திருஷ்டி கோச்சர ஆத்மானம் வியகரோத் ஆத்மா விஸ்வஸ்யாஷ்ய சிஸ்ருக்ஷயா. மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு மகத்தத்துவமானது தோற்றுவிக்கப்படவிருக்கும் ஜீவன்களின் களஞ்சியமாக பல்வேறு வடிவங்களில் தன்னை பிரித்து கொண்டுள்ளது. பொய் அகங்காரத்தை உற்பத்தி செய்யும் இந்த மகோதத்துவம் பிறகு அறியாமை குணம் மேலோங்கியதாக மாறுகிறது. பரமபுருஷரின் முழு விரிவாகிய அது கருவுற செய்வதற்குரிய அடிப்படை பொருட்கள் மற்றும் காலம் ஆகியவற்றின் முழு உணர்வை கொண்டதாகும். பொருளுரை. மகத்தத்துவமானது தூய ஆத்மாவிற்கும் பௌதிக இருப்பிற்கும் இடைப்பட்ட பொருளாகும். ஜடமும் உயிரும் இணையும் இந்த இடத்திலிருந்துதான் ஜீவராசிகளின் பொய் அகங்காரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. எல்லா ஜீவராசிகளும் பரமபுருஷனிடமிருந்து பிரிக்கப்பட்ட பின்ன பகுதிகளாக இருந்தும் பொய் அகங்காரத்தின் உந்துதலால் தங்களை ஜட இயற்கையை அனுபவிப்பவர்கள் என்று உரிமை கொண்டாடுகின்றனர். இப்பொய் அகங்காரம்தான் பௌதிக இருப்பிலுள்ள பந்தப்படுத்தும் சக்தியாகும். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இப்பொய் அகங்காரத்திலிருந்து விடுபடுவதற்கு பகவான் திரும்ப திரும்ப சந்தர்ப்பங்களை அளிக்கிறார். இக்காரணத்திற்காகத்தான் ஜட இயற்கை இடைக்காலங்களில் படைக்கப்படுகிறது. பொய் அகங்காரத்தில் செய்யப்படும் செயல்களை திருத்திக் கொள்வதற்காக பகவான் பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு எல்லா வசதிகளையும் அளிக்கிறார். ஜீவராசிகள் தமது பின்னப்பகுதிகள் என்பதால் அவர்களுக்குள்ள மிகச்சிறிய சுதந்திரத்தில் பகவான் குறுக்கிடுவதில்லை. ஹரே கிருஷ்ணா.